எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 நம்ம உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம் அது நம்மளோட சுதந்திர நாள். அதாவது 1947 நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கின நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எப்படி நம்ம நாட்டையே ஆட்சி செஞ்சாங்க, அதனால எப்படி சுதந்திர போராட்டம் உருவாச்சு, நம்ம முன்னோர்கள் எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்தியாவை மீட்டாங்க, இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் பிரசன்னா அண்ட் ப்ரோபாகர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ் நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்களை நம்ம எப்படி இந்தியன்ஸ்னு சொல்கிறோமோ அது மாதிரி யுனைடெட் கிங்டமில் வாழ்கிற மக்களை பிரிட்டிஷ்னு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டமில் இருக்க ஒரு அங்க நாடு தாங்க இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டரே. நம்ம இந்தியா அந்த காலத்தில் பல வகையான கனிமங்கள் பொருட்கள்னு ரொம்ப செழிப்பாக இருந்திருக்குங்க. 500 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம இந்தியாவோட மிளகு, மசாலா பொருட்கள், பட்டு, பருத்தி துணின்னு பல பொருட்கள் யூரோப்பிய நாடுகளில் டிமாண்டாக இருந்திருக்குங்க. அதனால யூரோப்பிய நாட்டு மக்கள் நம்ம கிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்ம நாட்டுக்கு முதல்ல வியாபாரம் பண்ண வந்த யூரோப்பிய நாடு தான் போர்ச்சுகல். வாஸ்கோட காமான்னு சொல்லப்படுற போர்ச்சுகீஸ் கடல் பயணி கடல் வெளியே வந்து கேரளாவில் இருக்க கோழி கூட ரீச் பண்ணியிருக்காரு. அங்கிருந்து அரசரோட அனுமதியை வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டோட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட பொருட்களை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொடுத்து வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டச்சு, டேனிஷ், பிரான்ஸ்னு பல யூரோப்பிய நாடுகள் இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூரோப்பிய நாடுகளுக்கு தேவையான பல பொருட்கள் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஆனால் யூரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களுக்கு இந்தியாவில் பெருசாக டிமாண்ட் இல்லைங்க. ஏன்னா அந்த காலத்திலே இந்தியா கிட்ட தரமான பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அவங்க ட்ரேட்காக கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் பெருசாக விற்பனை ஆகலை. அதனால இந்தியாவில் வாங்குற பொருட்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ பல வருஷங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மற்ற யூரோப்பிய நாடுகள் இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ண இங்கிலாந்துக்காரங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நம்மளும் இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ணணும், அந்த ட்ரேட் மூலமா நல்லா சம்பாதிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு உருவாகியிருக்கு. அதனால இங்கிலாந்துல இருந்த சில வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலாந்துல இருந்த எலிசபெத் குயின் கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு லண்டன்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு ட்ரேட் கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. எப்பனா 1600. அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் கம்பெனி மூலமா இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ண கிளம்பியிருக்காங்க. இங்கிலாந்துல இருந்து கிளம்பி நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த அரசர்கள் கிட்ட அனுமதியை வாங்கிக்கிட்டு சூரத், மெட்ராஸ், கல்கட்டான்னு கடலோர பகுதிகளில் வேர் ஹவுஸும் ஆஃபீஸும் சேர்ந்த மாதிரி ட்ரேடிங் சென்டரை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் போக போக அவங்க பொருட்களையும் பணங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லி ட்ரேட் சென்டர் பக்கத்திலேயே கோட்டைகள் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோட்டையை பாதுகாக்கணும்னு சொல்லி ஆர்மடு கார்ட்ஸையும் சோல்ஜர்ஸையும் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு இருந்திருக்கு. இவங்க இப்படி ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருந்த நேரத்தில் நம்ம இந்தியாவோட நிலைமை என்னன்னா, அப்போலாம் இந்தியாவில் ஒரே அரசாங்கத்துக்கு கீழே ஆட்சி நடக்கலங்க. அரசர்கள், பேரரசர்கள், நவாப்னு பல பேர்கிட்ட பல பகுதிகளோட அதிகாரம் இருந்திருக்கு. ஸோ இந்தியா முழுக்க அதிகாரத்துக்காக இந்திய அரசர்களுக்குள்ளேயே மோதல்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ் அந்த பிரச்சனைக்குள்ள தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் எடுத்தவொன்னே முதல்ல இந்தியாவை குறி வைக்கலங்க. அவங்க முதல்ல டார்கெட் பண்ணதே இந்தியாவில் இருந்த பிரான்ஸோட கம்பெனியை தான். அந்த போரை தான் கர்நாடிக் வார்னு சொல்றோம். அவங்க ஏன் பிரான்ஸோட போர் செஞ்சாங்கன்னா, பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே யூரோப்ல பிரான்ஸோட கடுமையான போர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காகனா வாரிசு உரிமைக்காக. அந்த போரோட தாக்கம் தான் இந்தியாவுக்கும் வந்திருக்கு. ட்ரேட் பண்ண வந்த 2 பேரும் இந்தியாவுக்குள்ள வந்து போர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த போர்ல பிரிட்டிஷ் உருவாக்கி வச்சிருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முக்கியமான போர்ட் தாங்க மெட்ராஸ். அந்த மெட்ராஸை பிரான்ஸ் சுற்றி வளைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பிரான்ஸ் கிட்ட தோக்கிற நிலைமையில இருந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பகுதியோட அரசரான அன்வருதீன் கான் நவாப் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரான்ஸ் எங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சுற்றி வளைச்சிட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட அந்த அரசர் பிரான்ஸுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அந்த வார்னிங்க்கு பிரான்ஸோட கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த மெட்ராஸை முழுமையாக கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை உங்ககிட்டே ஒப்படைக்கிறோம்னு சொல்லி நவாப்பை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வாக்கு கொடுத்தபடி பிரான்ஸ் மெட்ராஸை கைப்பற்றினதுக்கு அப்புறம் நவாப் கிட்ட கொடுக்கவே இல்லை. அதனால கோவமான நவாப் பிரான்ஸோட போர் செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பிரம்மாண்டமான ராணுவ படையை மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமா அந்த பிரம்மாண்ட படையை பிரான்ஸோட படை முழுமையாக தோக்கடிச்சிருக்கு. காரணம், யூரோப்பியர்கள் கிட்ட மிலிட்டரி டிசிப்ளினும் ட்ரைனடு ஆர்மியும் வார் டாக்டிக்ஸும் இருந்திருக்கு. கூடவே அதிநவீன ஆயுதங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போரை தான் பேட்டில் ஆஃப் அடையார்னு சொல்றோம். ஸோ அந்த தோல்வி மூலமா இந்தியாவோட பெரிய படைகளை கூட ட்ரூப் டிசிப்ளின், வெல் ட்ரைனடு ஆர்மி, வார் டாக்டிக்ஸ் மூலமா சின்ன படையை வச்சு தோற்கடிக்க முடியும்னு யூரோப்பியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில்
காலத்துல யூரோப்பில் நடந்துட்டு இருந்த பிரிட்டிஷ் விசஸ் பிரான்ஸோட போர் முடிவுக்கு வந்திருக்கு. ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லே செப்பல்னு 1748 ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துல பிரான்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் திரும்பி கொடுத்தரணும், பிரிட்டிஷ் பிரான்ஸ் கிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் திரும்பி கொடுத்தரணும்னு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால பிரான்ஸ் மெட்ராஸை திரும்பி பிரிட்டிஷ் கிட்டே கொடுத்துருக்காங்க. இதுல பிரிட்டிஷும் பிரான்ஸும் யூரோப்பியால சமாதான ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் இந்தியாவில் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்னு காட்டுறதுக்காகவும் யாரு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்காகவும் பிரான்ஸும் பிரிட்டிஷும் போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இந்தியாவில் அந்த அரசியல் பிரச்சனைகளுக்குள்ள 2 பேரும் நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். இதை பார்த்த 3வது ஒரு ஆள் வந்து என்கிட்ட டீல் பேசுறான். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், பதிலுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டிருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து என் ஃப்ரெண்டை தோக்கடிச்சிடுறோம். நான் ஜெயிச்சோன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த தேர்ட் பர்சனுக்கு கொஞ்சம் உரிமையும் அதிகாரமும் கொடுத்துட்றேன். அந்த சலுகைகளை வச்சுக்கிட்டு அந்த தேர்ட் பர்சன் அவனோட கேம் பிளேய ஆரம்பிக்கிறான். அந்த தேர்ட் பர்சன் தான் பிரிட்டிஷ். ஸோ இப்படிதான் இந்தியாவில் வாரிசு உரிமைக்காக போர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பிரான்ஸும் பிரிட்டிஷும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருந்த அரசர்களுக்கு இப்போ இருக்க மாதிரி ஒரு யுனைடெட் இந்தியன் நேஷனலிசமே இல்லாமல் இருந்திருக்குங்க. நம்ம தேசம் நம்ம நாடு நினைக்காம அவங்கவுங்க ராஜ்யமும் அதிகாரம் மட்டுமே அவங்களுக்கு முக்கியமாக பட்டிருக்கு. ஸோ நம்ம நாட்டோட அரசர்களே போர் செய்யறதுக்காக வெளியிருந்து வந்த பிரிட்டிஷ் கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு உதவி பண்ணு, பதிலுக்கு நான் உனக்கு அதிகாரம் தரேன். அந்த மாதிரி டீலிங் நடந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்குன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு அரசரோடையும் சேர்ந்து இன்னொரு அரசரை போட்டு தள்ளி இருக்கு. சப்போர்ட் பண்ணதுக்காக பல சலுகைகளையும் அரசியல் செல்வாக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படிதான் பிரிட்டிஷோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. பிரிட்டிஷோட பவருக்கு முன்னெல்லாம் நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையை உணர்றதுக்குள்ளேயே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரா மாறி இருக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு பெரிய அளவு அரசியல் அதிகாரம் எப்ப கிடைச்சதுன்னா பேட்டில் ஆஃப் பிளாசின்னு 1757 நடந்த வார்ல தாங்க. அந்த வார் எதனால உருவாகி இருக்குன்னா வரி இல்லாத வர்த்தக சலுகைகளை பிரிட்டிஷ் தப்பான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால பெங்கால் அரசுக்கு வரி இழப்பு ஏற்பட்டிருக்கு. கூடவே நவாப்போட அனுமதி இல்லாம கல்கட்டால இருந்த வில்லியம் கோட்டையை பிரிட்டிஷ் பலப்படுத்தியிருக்காங்க. அதுல பீரங்கியும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால அந்த பகுதியோட நவாப்பா இருந்த சிராஜ் உத்தௌலா நவாப் கல்கட்டால இருந்த வில்லியம் கோட்டையை முற்றுகை விட்டு பிரிட்டிஷோட கிடங்குகளை கைப்பற்றியிருக்காரு. இதனால பிரிட்டிஷ் சைட்ல இருந்து வார் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மெட்ராஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முக்கியமான மிலிட்டரி லீடரா இருந்த ராபர்ட் கிளைவ் அவரோட படையை பெங்காலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. கூடவே போர்ல ஈஸியா ஜெயிக்கிறதுக்காக பெங்கால் அரசரோட படை தளபதியா இருந்த மீர் ஜஃபர் கிட்ட ரகசிய ஆசையை காட்டியிருக்காங்க. நவாப்பை தோக்கடிக்க உதவி பண்ணு, பதிலுக்கு உன்னை அடுத்த நவாப்பா ஆக்குறோம்னு சொல்லி அந்த படை தளபதியை ஒரு பெப்பட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. படை தளபதி செஞ்ச அந்த துரோகத்தால சிராஜ் உத்தௌலா நவாப் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. படை தளபதியா இருந்த மீர் ஜாஃபர் அடுத்த நவாப்பா பவருக்கு போயிருக்காரு. இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ட்ரேட் கம்பெனியா தாங்க இருந்திருக்கு. அந்த பிளாசி போருக்கு அப்புறம் பெங்கால்ல யார் பவர்ல இருக்கணுங்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொலிட்டிக்கல் பவர் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1764 நடந்த பேட்டில் ஆஃப் பக்சர்ல இருந்து தான் இந்தியாவோட பெரிய அளவு பகுதியை பிரிட்டிஷ் கான்க்யூர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேட்டில் ஆஃப் பக்சர் போருக்கு அப்புறம் இந்தியாவில வரி வசூலிக்கிற உரிமை பிரிட்டிஷ் கைக்கு போயிருக்கு. அது எப்படி நடந்ததுன்னா பிளாசி போர்ல மீர் ஜாஃபருக்கு அப்புறம் அவரோட மருமகன் மீர் காசிம் அடுத்த நவாப்பா பொறுப்பு எடுத்திருக்காரு. அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு இருந்த பொலிட்டிக்கல் பவரை உடைக்க பார்த்திருக்காரு. அதோட பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச வரி விலக்கு சலுகைகளுக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. பெங்கால்ல எல்லாரும் சேம் ரூல்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால கோவமான பிரிட்டிஷ் மிர் காசிமை பதவி விலக வச்சு திரும்ப மிர் ஜாஃபர் கிட்டேயே பதவியை கொடுத்து நவாப் ஆக்கியிருக்காங்க. பதவி இழந்த மிர் காசிம் சோகத்துல கோவமாகி கூட்டுப்படையை திரட்டியிருக்காரு. இவர் கூட அயோத்திய நவாப்பும் முகலாய பேரரசும் சேர்ந்து பிரிட்டிஷோட போர் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த போர்லையும் கூட்டுப்பட பிரிட்டிஷ் கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருக்கு. காரணம் பிரிட்டிஷ் கிட்ட இருந்த மிலிட்டரி டிசிப்ளினும் வார் டாக்டிக்ஸும் அட்வான்ஸ் வெப்பன்ஸும் தாங்க. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் மூலமா திவானி ரைட்ஸ், அதாவது பெங்கால், பீகார், ஒடிசாவோட நிலவரி உரிமை பிரிட்டிஷ் கிட்ட போயிருக்கு. அதோட போருக்கு நஷ்டஈடா நவாப் கிட்ட 50 லட்சம் பிரிட்டிஷ் கேட்டிருக்காங்க. கூடவே முகலாய பேரரசு சைட்ல இருந்து வருஷம் 26 லட்சம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரி கொடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் போட்ட கொஞ்சம் வருஷத்திலேயே ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது பெங்கால் பகுதியில கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. மழை இல்லாம விவசாயம் பாதிக்கப்பட்டு பெரிய அளவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்குன்னா கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம தொடர்ந்து வரி பணம் வசூல் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க பெரிய அளவுல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல கூட உணவு தானியங்களை கொண்டு வந்து அதை அதிக விலைக்கு வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அந்த தானியங்களையும் ஏழை மக்களால வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த பஞ்சத்தால பெங்கால்ல 1/3 பங்கு மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதாவது சோறு இல்லாம பசி கொடுமையால கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் கிட்ட இறந்து போயிருக்கிறதா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல பதிவாகி இருக்கு. என்னால யோசிக்கவே முடியலங்க. பசினால இறந்து போறதை விட ஒரு கொடுமையான இறப்பு எங்கேயுமே கிடையாதுங்க. அதுவும் பால், அரிசி, வாசனை பொருள்னு உலகத்திலே அதிகமா உற்பத்தி பண்ற நாடு நம்ம இந்தியா தாங்க. இப்படிப்பட்ட நாட்டுல பசி பஞ்சம் ஏற்பட்டு
பண்ணிட்டு அதுல இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னா என்னால அதை வார்த்தையால சொல்ல முடியலங்க. ஒரு கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணா என்னோட கடை அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா சோறு இல்லாம அதை வாங்குறதுக்கு காசும் இல்லாம பட்டினி கிடந்து அதையும் வேடிக்கை பார்த்த பிரிட்டிஷ் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லங்க, இது மாதிரி பஞ்சம் இந்தியால பல இடங்கள்ல பிரிட்டிஷ் ஆட்சியில நடந்திருக்கு. அதன் மூலமா லட்சக்கணக்கான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சம்பவம் அப்புறம் பிரிட்டிஷோட முகம் என்னன்னு இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டிக்கல் பவர், ரெவன்யூ ரைட்ஸ், மிலிட்டரி பவர்னு பிரிட்டிஷ் பவர் பெருசாகிட்டு இந்தியாவோட பல பகுதிகளை பிரிட்டிஷ் கம்பெனி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலா 1856 இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல்குள்ள வந்திருக்கு. அதோட அவங்க மக்களுக்கும் பல துன்பங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல முக்கியமான சம்பவம் தான் பொருளாதார சுரண்டல், அப்புறம் அடுக்குமுறை சட்டங்கள். இந்தியாவோட மூலப்பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை இங்கிலாந்துக்கு அனுப்பிக்கிட்டு அங்க இயந்திரத்தை வச்சு தயாரிச்ச மலிவான பொருட்களை இந்தியாவில விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்தியாவோட பாரம்பரியமான நெசவு தொழிலும் கைவினை தொழிலும் பல இடங்கள்ல அழிஞ்சு போயிருக்கு. அண்ட் இந்தியாவில சில மன்னர்கள் கிட்ட மிரட்டி புடுங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சில விவசாய இடங்கள்ல எந்த பயிரை விவசாயம் பண்ணணும்னு அதிகாரமும் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்தியாவோட மூலப்பொருளை ட்ரேட் பண்ண வந்தவங்க எந்த பயிரை விவசாயம் பண்ணணும்னு ஆர்டர் போடுற அளவுக்கு அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியர்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரிவால்ட் உருவாகி இருக்கு. அண்ட் அந்த டைம்ல தான் இந்தியாவோட ரூலர்ஸ் அண்ட் சில பீப்புள்ஸ்லாம் சேர்ந்து அவங்களோட உரிமையை கேட்கறதுக்காக ஐஎன்சின்னு 1885 ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மூலமா உருவாகி இருக்குங்க. அதுபோக மக்கள் பல வருஷம் அவங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோபம் வெடிச்சு புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 சொல்றோம். அந்த விடுதலை போராட்டத்துல பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினவங்க தான் மங்கள் பாண்டே, ராணி லக்ஷ்மி பாய், தாண்டியா தோப்பே, பேகம் அஸ்ரத் மஹால் மாதிரியான பல தலைவர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த இந்தியாவோட பல மக்களும் சில ரூலர்ஸும் புரட்சியாளர்கள் பக்கம் சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. அதனால பிரிட்டிஷ் அந்த நேரத்தில் எல்லாரையும் ஒன்று சேர விடாம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ரூலர்ஸ் ஆல்ரெடி பிரிட்டிஷ் பக்கம் இருந்தாங்க, சில ரூலர்ஸ் நியூட்ரலா இருந்திருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ரேபல் லீடர்ஸை தனித்தனியாக தோக்கடிச்சிருக்காங்க. இதனால ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் உருவாகாமலே போயிருக்கு. அண்ட் இந்த ரிவால்ட் மூலமா பிரிட்டிஷ்க்கு ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. அவங்க இனிமே கம்பெனி மூலமா இந்தியாவை ரூல் பண்றது சேஃப் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா பிரிட்டிஷ் எம்பையரோட ஒரு பகுதியா மாறி இருக்கு. அந்த டைம்ல இருந்த இங்கிலாந்தோட மகாராணி குயின் விக்டோரியா தான் பிரிட்டிஷ் எம்பையரோட தலைமையா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆட்சி காலத்துல நம்ம இந்தியா பிரிட்டிஷ் குரோனோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. பிரிட்டிஷ்க்கு கீழே அப்ப இந்தியா மட்டும் இல்லைங்க, அவங்க இந்தியா மாதிரி பல நாடுகளை ஆட்சி செஞ்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் எம்பையர் தான் உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் பழமொழி இருக்குங்க, த சன் நெவர் செட் இன் பிரிட்டிஷ் எம்பையர். அதுக்கு அர்த்தம் அவங்களோட ராஜ்யத்துல சூரியன் எப்பவுமே மறையவே மறையாதுங்கிறது தான். ஏன்னா அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா வரைக்கும் பல நாடுகள்ல அவங்களோட கொடி தான் பறந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நம்ம இந்தியாவும் ஒரு 89 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. அதாவது 1858 இருந்து 1947 வரைக்கும். இந்த 89 வருஷத்துல தாங்க இந்தியாவில் பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பல லீடர்ஸ் உருவாகி இருக்காங்க. முதல்ல ஐஎன்சி உருவாகி இருக்கு, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குனது ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் தாங்க. அவர் பிறந்தது பிரிட்டிஷா இருந்தாலும் இந்திய மக்களோட குறைகளையும் பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும்னு அந்த அரசியல் அமைப்பை அவரும் இந்தியாவில் சில தலைவர்களும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்கால் பார்ட்டிஷன் நடந்திருக்கு. அது மூலமா சுதேசி மூவ்மெண்ட் ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்தாரு. நிறைய பேர் காந்திஜி இந்தியாவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவர் குஜராத்ல பிறந்து இங்கிலாந்துக்கு போய் சட்ட படிப்புலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லாயரா போயிருக்காரு. அங்க இருந்த இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நடந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காரு. அங்க அவர் சத்தியாகிரகா, நான் வைலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அகிம்சை வழியில போராடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1915 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் சம்பரான், கேடா, அகமதாபாத்னு பல இடங்கள்ல போராட்டங்களை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமா அவர் இந்தியாவோட சுதந்திர இயக்கத்தோட முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தரா மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் 1919 நடந்த சம்பவம் பெரிய ஃப்ரீடம் ப்ரொடெஸ்ட்டை ஏற்படுத்தி இருக்குங்க. அம்ரிஸ்டர்ல ஜாலியன் வாலாங்கிற ஒரு ஊர்ல மக்கள் அமைதிக்காக ஒன்று சேர்ந்தப்போ அவங்கள பிரிட்டிஷ் சுட்டு தள்ளியிருக்காங்க. அந்த சம்பவனால இந்திய மக்களுக்கு பிரிட்டிஷுக்கு எதிரான கோபம் அதிகரிச்சிருக்கு. அந்த சம்பவனால காந்தியோட லீடர்ஷிப்ல ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாறி இருக்கு. காந்திஜி என்ன பண்ணியிருக்காருன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது இனிமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒத்துழைக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த முடிவுக்கு அப்புறம் மக்கள் பிரிட்டிஷோட பொருட்களை பைக்கவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது புறக்கணிச்சிருக்காங்க. பிரிட்டிஷோட பொருட்களை பைக்கவுட் பண்ணிட்டு இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களை மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
பிரிட்டிஷ் கட்டின ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பைக் பண்ணியிருக்காங்க. சில லாயர்ஸ் கோர்ட்டையும் பைக் பண்ணியிருக்காங்க. அதோட சாதாரண மக்களும் ரொம்ப ஆவேசத்தோட பெரிய அளவுல புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் சௌரி சௌரால நடந்த ஒரு வயலன்ஸால காந்தி அந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை நிறுத்தியிருக்காரு. அது என்ன வயலன்ஸ்னா, உத்தரப்பிரதேசில் சௌரி சௌராங்கிற ஊர்ல மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல மக்களுக்கும் போலீஸ்க்கும் மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால கோபமான மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சிருக்காங்க. அந்த செயல் மூலமா 22 போலீஸ் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அந்த வயலன்ஸ்னால காந்தி நம்ம அகிம்சை வழியில தான் போராடிட்டு இருக்கோம், இப்படி வயலன்ஸ் நடக்குதுன்னா இதை கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காரு. அந்த டைம்ல தான் சுபாஷ் சந்திர போஸும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சேர்ந்து காங்கிரஸ்ல முக்கிய தலைவராக வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் இவர் காந்தி மாதிரி அகிம்சை வழியில சப்போர்ட் பண்ணாம ரொம்ப அக்ரெசிவான மெத்தட்ல போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் 1929 நடந்த ஐஎன்சி மீட்டிங்ல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல ஐஎன்சியோட பிரசிடென்டா இருந்த ஜவஹர்லால் நேருவோட தலைமையில நடந்த அந்த மீட்டிங்ல காந்தியும் காங்கிரஸோட பல தலைவர்களும் சேர்ந்து இந்திய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உரிமைகள் வாங்குறது மட்டும் போடாது, இந்தியாவுக்கு முழுமையான இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காந்திஜி சால்ட் மார்ச் போராட்டம் பண்ணியிருக்காரு. 1930 பிரிட்டிஷோட உப்பு விதிமுறைக்கு எதிராக பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. காந்திஜி அப்போ சபர்மதி ஆசிரம்ல இருந்து தண்டி கடற்கரை பகுதிக்கு நடந்து போற பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கூட 78 வாலண்டியர்ஸும் இருந்திருக்காங்க. சுமார் 390 கிலோமீட்டர் நடந்து மார்ச் 12 நடக்க ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 திண்டியை ரீச் பண்ணியிருக்காரு. அங்க கடற்கரையில இருந்த உப்பு எடுத்து பிரிட்டிஷோட சால்ட் லாவை மீறி இருக்காரு. அதைத்தான் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்றோம். இதுக்கப்புறம் இந்தியா முழுக்க பல மக்கள் பிரிட்டிஷோட சால்ட் லாவுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஏன் சால்ட் வச்சு போராடினாருன்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், சால்ட் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு மூலப்பொருள். ஸோ சால்ட் மார்ச்சுக்கு அப்புறம் காந்தியோட லீடர்ஷிப்ல சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அநியாயமான சட்டங்களை வயலன்ஸ் இல்லாம மக்கள் எல்லாம் வேணும்னே மீற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கோபமான பிரிட்டிஷ் காந்திஜி அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணனால மக்கள் இன்னும் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கொண்டு வந்திருக்கு. இந்த ஆக்ட் மூலமா இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகாரமும் செல்ஃப் கவர்மெண்ட் பவரும் கிடைச்சிருக்கு. அதோட 1937 எலெக்ஷனை கொண்டு வந்து நடத்திருக்காங்க. அந்த எலெக்ஷன் மூலமா இந்தியாவில் பல பகுதிகளில் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கல. இன்னும் ரூல் பவர் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே நடந்திருக்கு. 2ஆம் உலக போர் அந்த நேரத்தில் தான் உருவாயிருக்கு. அந்த போரில் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் ஒரு பக்கம், பிரிட்டிஷோட பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, சைனான்னு அலைடு கண்ட்ரிஸ் இன்னொரு பக்கம் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ்க்காக மோத ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பிரிட்டிஷ் இந்தியாவோட லீடர்ஸ் கிட்ட கேட்காமலேயே இந்தியா பிரிட்டிஷ் பக்கம்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்போ உங்கள் பக்கம் வந்தோன்னு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அண்ட் காங்கிரஸ்ல இருந்த பல மினிஸ்டர்ஸ் அந்த இஷ்யூவால ரிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வார காரணம் காட்டி இந்தியாவில் இருந்த சோல்ஜர்ஸ், மணி, ஃபுட் அண்ட் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய பொருட்களை பிரிட்டிஷ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய கேள்வியும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. பிரிட்டிஷ் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண முடியும்னா இந்தியாவில் ஃப்ரீடம்காக போராட்டம் பண்றது சரிதானேன்னு கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் 1942 குவைட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே போகணும்னு நாடு முழுக்க பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் காந்தி டூ ஆர் டைன்னு ஒரு முடிவோட போராடி இருக்காரு. இதனால பிரிட்டிஷ் காந்தி, நேருன்னு பல லீடர்ஸை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா 1945 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த போர்ல பிரிட்டிஷ் வின் பண்ணியிருந்தாலும் அந்த உலக போர்னால அவங்களோட பொருளாதாரத்துல பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. அதோட இந்தியாலையும் பிரிட்டிஷ் வெளியே போகணுங்கிற டிமாண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க இனிமே இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணி ரூல் பண்றது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு 1946 பிரிட்டிஷ் அவங்க ரூல் பவரை இந்தியா கிட்ட கொடுக்க முடிவு பண்ணியிருக்கு. பவர் டிரான்ஸ்ஃபருக்காக கேபினெட் மிஷினை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேபினெட் மிஷின் மூலமா ஒற்றுமையான இந்தியாவை மெயின்டைன் பண்ண பிரிட்டிஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் பவர் ஷேரிங் அக்ரிமெண்ட்ல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதுல முஸ்லீம் லீகோட முக்கியமான கான்சர்ன் என்னன்னா, பிரிட்டிஷ் போயிட்டா டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஹிந்து மெஜாரிட்டியா இருக்குமே, அப்போ முஸ்லீமோட பொலிட்டிக்கல் பவர், ரெப்ரசன்டேஷன், இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்குமான்னு அங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவை யுனைடடா வச்சு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு கேபினெட் மிஷினுக்கு வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்தியா, பாகிஸ்தான் தனித்தனி நாடுகளா பிரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பிரிச்சியும் விட்டுருக்காங்க. பட் இன்னைக்குமே யூனிட்டியோட அடையாளம் இந்தியா தாங்க. அண்ட் ஃபைனலி ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷம் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ்லயும் ரூல்லையும் இருந்த இந்தியா ஃபைனலா சுதந்திரம் அடைஞ்சிருக்குங்க. அந்த நாளை தான் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.